Hi guys, quick and ஈஸியாக அண்ட் லெஸ் தென் 10 மினிட்ஸில் மைக்ரோவேவ் வச்சு ஈஸியாக ஒரு பாதாம் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இதுக்கு வெறும் பாதாம் மட்டும் இல்லாமல் வால்நட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் பாதாம் வச்சு கூட பண்ணலாம். நான் வந்து ஆல்மண்ட் ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு கப், கூட வந்து ஒரு கப் வால்நட்ஸை வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சு அந்த பவுடர் அது ரெண்டையும் சேர்த்து அதை எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு ஒரு கப் வந்து மில்க் பவுடர். ஸோ ஒரு கப் ஆல்மண்ட் ஃப்ளவர், ஒரு கப் வால்நட் பவுடர், அப்புறம் ஒரு கப் மில்க் பவுடர் அப்படி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 2 கப் ஆல்மண்ட் ஃப்ளவர் எடுத்துக்கலாம், வெறும் ஆல்மண்ட் மட்டும் போதும்னா. ஸோ அதில் வந்து மில்க்குக்கு வந்து உங்களுக்கு அளவு தேவையில்லை. நீங்கள் நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர மாதிரி, ஒரு பேட்டர் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் சாஃப்ரன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலர் சுகர் வேணும்னா ஆட் பண்ணலாம். நான் வந்து டேட்ஸ் சுகர் ஆட் பண்ணேன். இது வந்து ஒரு ஹெல்த்தி வெர்ஷனாக இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த டேட் சுகர்னால கொஞ்சம் கலர் உங்களுக்கு டார்க்காக தான் வரும். நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா லைட் கலராகவே இருக்கும். ஸோ ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஒரு திக் இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு எவ்ரி 2 மினிட்ஸ் மைக்ரோவேவில் வச்சு எடுத்து அது நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கரண்டி அளவுக்கு கீ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு லெஸ் தென் 10 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு ஃபோர் டைம்ஸ் அப்படி வச்சா போதும். ஸோ ஒவ்வொரு 2 மினிட்ஸுக்கும் உங்களுக்கு அந்த ஹல்வா வந்து அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் அந்த இது மாறுறது உங்களுக்கு தெரியும், டெக்ஸ்சர் மாறுறது. நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கடைசியாக வந்து ஒரே ஹல்வா பதத்துக்கு வந்துடும். அப்படியே எல்லாம் சேர்ந்து வந்துடும். ஸோ அதுதான் வந்து அதோட கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அதோடு நிறுத்திட்டு கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன போர்ஷன்ஸாக எடுத்து பேக் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு அண்ட் லெஸ் தேன் 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஆகும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.